கைஸ் இந்த போட்டோவை பாருங்க. இது வெறும் ட்வீட் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் கிடையாது. இந்த ட்வீட்டை எட் ஷீரன் அப்படிங்கிறவர் 31 ஜூலை 2011ல போஸ்ட் பண்றாரு. அதுல அவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு மிகப்பெரிய கனவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாரு. இதை நீங்க போர்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிளான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மையில அந்த பிக் பிளான் அப்படிங்கிறது பொருள் என்ன அப்படின்னா கமிட்மெண்ட், டெசிஷன், கிரிட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 வருஷம் கழிச்சு ஷீரனை பாத்தீங்க அப்படின்னா அவர் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய பெஸ்ட் செல்லிங் மியூசிக் ஆர்டிஸ்டா இருக்கிறாரு. அவரோட ட்ரீம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட மிகப்பெரிய கனவு. அந்த ட்ரீம் அவர் அடையிறதுக்கு காரணமா இருந்தது தான் அவரோட கிரிட். இது அவருக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தவங்களுக்குமே பெரிய பெரிய கனவுகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அத்லெட்ஸ் எடுத்துக்கோங்க, சயின்டிஸ்ட் எடுத்துக்கோங்க, பில்லியனர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், யாரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இந்த கிரிட் இருக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கோல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க மிகப்பெரிய டெசிஷனை எடுத்தாக்கணும். அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா இந்த கிரிட் இருக்கணும். இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் டேலண்ட் இருக்கிறவங்கள தான் பீப்புள் ஹையான ரேட் பண்ணுவாங்க. இந்த இந்தியாவில மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எல்லாத்துலயுமே டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் மக்கள் அதிகமா மதிக்கிறாங்க. நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல கூட இந்த டேலண்ட்டை பேஸ் பண்ணி தான் உருவாக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் காட் டேலண்ட், இந்தியா காட் டேலண்ட், அமெரிக்கா காட் டேலண்ட் அப்படின்னு நிறைய ரியாலிட்டி ஷோஸ் இருக்கதான் செய்யுது. நிறைய பேர் ஒரு பேஷனோட டேலண்ட்டை தான் பாக்குறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி அவங்க போட்ட எஃபோர்ட்டை யாருமே பாக்குறது இல்ல. இந்தியா காட் டேலண்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலா இந்தியா காட் எஃபோர்ட் அப்படின்னு வச்சிருக்கலாம். நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாம போடக்கூடிய எஃபோர்ட் அதன் மூலமா தான் நம்ம டேலண்ட்டை பெற முடியும். ஃபேமஸ் ஆர்த்தர் ஏஞ்சலா டுக்வர்த் அவங்களோட ஏர்லி 20ஸ்ல இருக்கும்போது அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அப்படி அவங்க கிளாஸ் எடுக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா பொதுவாவே ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய பசங்கள்ல ஸ்மார்ட்டான பசங்க தான் அதிக மார்க் எடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனா இவங்க கிளாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா டோட்டலா ஆப்போசிட்டா ஒரு விஷயம் நடக்குது. நல்லா ஸ்மார்ட்டா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே நல்ல மார்க்ஸ் எடுக்கல. ஆனா அதே கிளாஸ்ல இருக்கக்கூடிய பேர் கூட தெரியாத ஒரு பையன் அதிக மார்க் எடுத்தான். இதுக்கு காரணம் அவனோட கிரிட் அப்படின்னு ஏஞ்சலா சொல்றாங்க. இது அவங்க கிளாஸ்ல எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் சொல்றாங்க. கிரிட் இருந்தாதான் உங்களால சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு ஏஞ்சலா சொல்றாங்க. இத முதல் தடவை சொல்றப்போ அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு புரியாம இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத அந்த ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அது மூலமா அவங்க அதிக மார்க்ஸ் வாங்கினாங்க. ஏஞ்சலா அவங்க கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை கிளாஸ்ல கவனிக்கிறது மட்டும் இல்லாம பர்சனலா அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை அப்சர்வ் பண்றாங்க. அதுக்காக யுனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியால சைக்காலஜிஸ்டா நிறைய ரிசர்ச் பண்றாங்க. அப்படி அவங்க பண்ண ஒரு ரிசர்ச் தான் why some people are most successful, அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு. இதை கண்டுபிடிக்க அவங்க நிறைய ஸ்டடிஸ் அண்ட் ரிசர்ச் பண்றாங்க. அப்படி அவங்க பண்ணது தான் நேஷனல் ஸ்பெல்லிங் பீ சாம்பியன்ஸ், எலைட் மிலிட்டரி ட்ரைனிங் கிராஜுவேட்ஸ் அண்ட் ஒலிம்பிக் அத்லெட்ஸ் அண்ட் கார்ப்பரேட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய லீடர்ஸ் அப்படின்னு நிறைய மக்களை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. அதுல அவங்க முன்னெடுத்த ஒரு கேள்விதான் சக்சஸ்க்கு டேலண்ட் முக்கியமா இல்ல எஃபோர்ட் முக்கியமா அப்படிங்கிறது. இந்த ரிசர்ச்சுக்கு அவங்க வச்ச பேரு தான் கிரிட். இந்த கிரிட் வேணும்னா உங்ககிட்ட ரெண்டு விஷயம் இருக்கணும். முதல்ல பேஷன், நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப பேஷனேட்டா இருக்கணும். ரெண்டாவது பெர்சவரன்ஸ், உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயம் நீண்ட நாளுக்கு இருக்கிற மாதிரியும் இருக்கணும். இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் இந்த கிரிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரிட் யார்கிட்ட இருக்கோ அந்த ஒரு பீப்புள் ஹை பொட்டன்ஷியலான பீப்புளா இருப்பாங்க. ஏஞ்சலா டுக்வர்த் எழுதின கிரிட் புக் அப்படிங்கக்கூடிய புக்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா எஃபோர்ட்ஸ் கவுண்ட் ட்வைஸ், அதாவது நீங்க சின்ன வயசுல இருந்தே ஏதோ ஒரு விஷயத்துல டேலண்டடா இருந்திருப்பீங்க அப்படின்னா அந்த ஒரு டேலண்ட்டை மட்டுமே வச்சு உங்களால உங்க லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நினைச்சா எஃபோர்ட்ஸ் போடணும். இந்த டேலண்ட்டும் எஃபோர்ட்டும் சேர்ந்துதான் உங்களுக்கு ஸ்கில்ல தரும். இந்த ஸ்கில்ல தான் நிறைய பேர் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் தி எக்ஸாம்பிள் எட் ஷீரனே எடுத்துக்கலாம். எட் ஷீரனை பார்த்து சின்ன வயசுல டேலண்டடான பையன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனாலதான் அவர் சக்சஸ்ஃபுல் ஆனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது உண்மை கிடையாது. எஸ், அவருக்கு சின்ன வயசுல சிங்கிங் டேலண்ட் இருந்தாலுமே கூட அவர் உலகத்தோட ஃபேமஸான ஆர்டிஸ்டா ஆக அவருக்கு ஹெல்ப் பண்ணது என்னவோ இந்த கிரிட் தான். எட் ஷீரன் தன்னோட 4 வயசுலயே அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சர்ச்ல பாட ஆரம்பிச்சாரு. அடுத்து அவரோட 11 வயசுல அவர் கிட்டார் வாசிக்க கத்துக்கிட்டாரு. இது அவரோட எஃபோர்ட்னால தான் கிடைச்சதே தவிர அவரோட டேலண்ட்னால இல்ல. அண்ட் அவர் இன்னும் அப்டேட் பண்ணிக்க அவர் சாங் ரைட் கூட பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட பெஸ்ட் சிங்கர் ஆகணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் அவர் 10 வருஷமா உழைச்சாரு. அந்த 10 வருஷத்திலயும் தன்னோட கண்டினியூஸ் எஃபோர்ட்ஸ் மூலமா தான் அவர் இந்த ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சிருக்காரு. அண்ட் இப்போ எல்லாருக்குமே எட் ஷீரன் யாரு அப்படின்னு தெரிய அளவுக்கு இவர் ஃபேமஸான ஒரு பர்சனா மாறிட்டாரு. சோ நீங்க உங்களோட பெஸ்ட் வெர்ஷனா இருக்க போதான் உங்களால எட் ஷீரன் மாதிரி சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். எந்த ஒரு பர்சன் தன்னோட எபிலிட்டிஸை தாண்டி அச்சீவ் பண்றாரோ அவருக்கு இந்த கிரிட் கண்டிப்பா இருக்கும்.
இந்த கிரிட்ட உங்களுக்குள்ளேயும் கொண்டு வர ஆர்த்தர் 3 ஸ்டெப்ஸ் சொல்றாரு அண்ட் ஒரு சில சைக்காலஜிக்கல் பாராமீட்டர்ஸ் ஆர்த்தர் நமக்கு சொல்றாரு. சோ அது எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 100+ சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸோட வாழ்க்கைய அலசி ஆராய்ஞ்சு அவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ண அந்த ஒரு சக்சஸ்ஃபுல் ரகசியத்தை கண்டுபிடிச்சு நமக்காக இந்த ஆடியோ புக்ல சொல்லிருக்காங்க. அந்த ரகசியத்தை நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணி ஹெல்தி, வெல்தி அண்ட் ஹாப்பியா இருக்க முடியும். அது எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க சக்சஸ்ஃபுல் த்ரோ எ பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் அப்படிங்கக்கூடிய ஆடியோ புக்கை கேளுங்க. இப்படிப்பட்ட புக் குக்கு எஃப்எம்ல அவைலபிளா இருக்குது. இது மாதிரியான எக்கச்சக்கமான புக்கோட தமிழ் ஆடியோ சம்மரி குக்கு எஃப்எம்ல அவைலபிளா தான் இருக்குது. இதை நீங்க அன்லிமிட்டடா ஆக்சஸ் பண்ண குக்கு எஃப்எம் நமக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுதான் குக்கு எஃப்எம்மோட 1 month சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட். குக்கு எஃப்எம்மோட நார்மல் 1 month சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு அப்படின்னா 99 ரூபி. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த அக்ஷய் 15 அப்படிங்கக்கூடிய கூப்பன் கோட யூஸ் பண்றது மூலமா உங்களால 50% டிஸ்கவுண்ட் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனா பெற முடியும். சோ இந்த ஆஃபரை நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. சோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ண வரைக்குமே பர்சனலா எனக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. சோ கண்டிப்பா இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். டவுன்லோட் அண்ட் என்ஜாய். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆர்த்தர் சொல்ற முதல் ப்ராசஸ் என்னன்னா கிரியேட்டிவ் விஷன். ஃபேமஸ் ஆர்த்தரான பில் பெர்னட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியல அப்படின்னா நீங்க உங்களுக்கான டெஸ்டினேஷனை அடைய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது உங்க ஹெல்த்தா இருக்கலாம், ஆர் உங்களோட பினான்சியல் கண்டிஷனா இருக்கலாம், ஆர் அது உங்க ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், உங்க ஹாப்பினஸா கூட இருக்கலாம். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த சாஃப்ட்வேரை நீங்க அப்கிரேட் பண்றப்போ தான் அதோட பெஸ்ட் வெர்ஷனை உங்களால பார்க்க முடியும். கரண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல சாஃப்ட்வேரோட கோடிங்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த ஒரு சாஃப்ட்வேரை உங்களால மேலும் மேலும் அப்கிரேட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நீங்களும். நீங்க இப்போ உங்களோட வெர்ஷன் 1ல இருக்கீங்க. அதை நீங்க அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா முதல்ல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போதான் உங்களால உங்களோட பெட்டர் வெர்ஷனை கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அங்க இருக்கக்கூடிய ட்ரெயினர்ஸ் எடுத்த உடனே உங்களை எக்ஸசைஸ் பண்ண சொல்ல மாட்டாரு. அதுக்கு பதிலா அவர் உங்களோட ஹைட் என்ன, வெயிட் என்ன, உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னு கேட்பாரு. அண்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கேற்ற மாதிரி டயட் பிளானையும் எக்ஸசைஸையும் பண்ண சொல்லுவாரு. சோ அதனால நீங்க உங்க கோல் அடையிறதுக்கு நீங்க இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது எங்க போறோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருக்கணும். விஷன் அப்படின்னா என்னன்னா நீங்க உங்க லைஃப் ஸ்டைல எதை அடையணும், எங்க போகணும் அப்படிங்கிறது தான். இதை நீங்க பண்ண இந்த 4 ஏரியாஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண வேணும். நம்பர் 1 ஹெல்தி. இப்பவே போய் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களோட பாடி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்க குண்டா இருக்கீங்களா ரொம்ப லீனா இருக்கீங்களா அப்படின்னு. கொஞ்சம் குண்டா இருந்தா டெய்லியும் எக்ஸசைஸ்க்கு போய் கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும், அதுதான் உங்களோட மசில் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறது. இது மத்தவங்க செய்யறதை விட கொஞ்சம் கஷ்டமானதா இருக்கும், பட் இது உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்டை தான் தரும். சில நாள் நீங்க ஜிம்முக்கு போற மோட்டிவேஷனை இழக்கலாம். அப்போ கண்ணாடி முன்னாடி நின்று உங்க பாடி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷனே தரும். அது மட்டும் இல்ல, நீங்க எப்படி கிளாத் வாஷ் பண்ணணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கறத வரைக்கும் இமேஜின் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட்டான விஷன்ல இருந்தா உங்களால பெர்ஃபெக்ட்டான பாடியை பெற முடியும். அண்ட் நம்பர் 2 வெல். இப்போ உங்களோட இன்கம் என்ன அப்படின்னு யோசிங்க. அண்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் அளவுக்கு அந்த ஒர்க் ஒர்த்தா அப்படின்னு யோசிங்க. அடுத்ததா, இப்போ நீங்க வேலைக்கே போகல, என்கிட்ட 0 தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க உங்களுக்கான விஷனை செட் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எத்தனை டிஜிட்ல நம்பர் இருக்கணும் அப்படின்னு யோசிங்க. நீங்க எந்த மாதிரியான கார்ஸ் வாங்கணும் அப்படிங்கறதையும் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க எங்கெல்லாம் டிராவல் பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிற கூடிய விஷனையும் கிரியேட் பண்ணிக்கோங்க. எதனா யூடியூப் சேனல் இருக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நீங்க இமேஜின் பண்றோம். இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு தேவையான பெர்ஃபெக்ட்டான வெல்த்தை கொண்டு வரும். நம்பர் 3 ரிலேஷன்ஷிப். உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்ட்னர் அப்படின்னு அவங்க எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையும் இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்பர் 4 ஹாப்பினஸ். நீங்க எப்படி இருந்தா ஹாப்பியா இருப்பீங்க, உங்களுக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படிங்கறதையும் நீங்க இமேஜின் பண்ணணும். இந்த 4 விஷயங்கள் நீங்க இமேஜின் பண்றதன் மூலமா உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த விஷயம் அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் செகண்ட் ப்ராசஸ். அதுதான் செட் ரைட் பிளான், கோல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. 2021ல ரிலீஸ் ஆன படம் தான் டியூன். இந்த படத்தை சில பேர் பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல ஒரு டயலாகும் இருக்கும். அது என்ன அப்படின்னா, ட்ரீம் மேக் குட் ஸ்டோரிஸ் பட் எவ்ரிதிங் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தட்ஸ் when we make things happen. நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போறேன் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்தா மட்டுமே அவரால போயிருக்க முடியாது. அவர் போனதுக்கு முக்கியமான காரணம் அவர் எடுத்துக்கிட்ட பிராக்டிஸ், ட்ரைனிங். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் மூலமா நம்ம எந்த ஒரு பொருளையும் அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயம் தான் உங்களோட கோல்ஸ்க்கு தேவையான ஸ்ட்ராட்டஜி பிளான். அடுத்த 10 வருஷத்துல உங்களோட கோல்ஸ் அண்ட் பிளான்ஸை நீங்க எழுதி வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பாடி வெயிட் 70 கிலோ அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துல உங்களோட பாடி வெயிட் எத்தனை கிலோ இருக்கணும் அப்படின்னு நீங்க எழுதி வைக்கணும். அதை எப்படி எழுதணும் அப்படின்னா, உங்களோட இயர்லி பிளான், மந்த்லி பிளான், வீக்லி பிளான் அப்படின்னு சொல்லி தெளிவா எழுதி வைக்கணும். இந்த ஒரு மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கப்போ உங்களால கோல்ஸ் அடைய
முடியும். ஸ்டடில என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு நபர் தன்னோட கோல்ஸ பேப்பர்ல எழுதுறாங்களோ அவங்க கோல்ஸ அடையிறதுக்கு 33% இருக்கு அப்படின்னு விஷயத்த சொல்றாங்க. சோ நீங்க உங்களோட கோல்ஸ அடையணும் அப்படின்னா நீங்க உங்களோட கோல்ஸ பேப்பர்ல எழுதுங்க. உதாரணத்துக்கு நீங்க உங்களோட பாடி வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு நினைச்சா ஜிம்முக்கு போறது, டயட் பண்றது, ஸ்விம்மிங் பண்றது, இப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்க தெளிவா ஒரு பேப்பர்ல எழுதி வைக்கணும். அதுவே பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க எப்படி பண்ணணும், உங்களோட பார்ட்னர் யாரு, உங்களோட ப்ராடக்ட் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். உதாரணமா பிசினஸ்ல MVP அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பெஸ்ட் வேல்யூஃபுல் ப்ராடக்ட், அதாவது ஒரு கம்மியான விலையில பொருளை கொடுக்கிறது அப்படின்னு ஒரு பிளானை நீங்களே எழுதணும். இப்படி நீங்க உங்களோட கோல்ஸை எழுதுறப்போ எதிர்காலத்துல நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணி இருக்கீங்க அப்படின்னு எழுதி வைக்கணும். சில சமயங்கள உங்களோட கோல்ஸ் அடையாம கூட போகலாம். அதுக்காக நீங்க விடாமுயற்சியை விட்டுறாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் மூணாவதா செட் நியூ ரிமைண்டிங் யுவர் செல்ஃப் ஆர் தி கேட் ஆஃப் பர்பஸ். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்க்கறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நான் செங்கல் அடுக்குறேன், நான் கலவை போடுறேன் அப்படின்னு சாதாரணமா சொல்லுவாங்க. அதுவே அந்த பில்டிங் கட்டக்கூடிய இன்ஜினியரிங் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவர் கனவு வீட்டை கட்டுறேன் அப்படின்னு பேஷனோட சொல்லுவாரு. இந்த 3 பேர்ல இன்ஜினியர் மட்டும் தான் அவரோட பேஷனுக்காக வேலை பார்க்கறாரு. அது மாதிரி தான் நீங்களும் உங்களோட வேலையை பேஷனோட செய்யணும். சோ இப்படி சேரும்போது உங்களோட கோல்ஸ் அடையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆர்த்தர் அமெரிக்காவுல 1,60,000 பேர்கிட்ட நடத்தின சர்வேல யாருக்கெல்லாம் கிரிட் இருந்ததோ அவங்க வேலையை நல்லா பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருந்தது. அதுல பெரிய அளவு சாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய மென்டாலிட்டி அவங்க கிட்ட இருந்தது. நீங்க மத்தவங்களை விட முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா உங்ககிட்ட கிரிட் இருக்கணும். அது உங்களுக்கு ஒரு பர்பஸை கொடுக்கும். அது உங்களை அச்சீவ் பண்ண வைக்கும். இந்த கிரிட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா டேவிட் ஹாகின்ஸ். இந்த கிரிட் சைக்காலஜிக்கலா 3 விதமா சொல்லலாம். அதுல முதலாவது பாரகான கிரிட். அதுல மொத்தம் 4 இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன், பேஷன், பிராக்டிஸ், பர்பஸ், கோல் அப்படின்னு இந்த 4 இருந்தா உங்களால எந்த ஒரு கோலையும் அச்சீவ் பண்ண முடியும். இந்த கிரிட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேவிட் ஹாகின்ஸோட லைஃப் ஸ்டோரியை படிங்க. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி அமேசிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Bye bye.